எப்போவும் ஒரே மாதிரி பீட்ரூட் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிக்குதுங்களா? அப்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியாக, டேஸ்ட்டாக, ரிச்சாக எல்லோரும் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்குற மாதிரியான ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் கடலைப்பருப்பு, 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு. நான் 1 கிளாஸ் கடலைப்பருப்புன்னு சொன்னது 100 கிராம் மெஷர்மெண்ட் கொண்ட ஒரு சின்ன கிளாஸ். இது எல்லாமே ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் செய்கிறதுக்கான அளவுகள். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 5-6 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஊற வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. திரும்பவும் மீதி இருக்க கடலைப்பருப்பை இது கூட சேர்த்து கொஞ்சமாக இதுக்கு தேவையானது அளவு மட்டும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் மசாலா வடைக்கு கூட அரைக்கணும். இப்போது இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த பாசிப்பருப்பு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டிக்கோங்க. இந்த மசால் வடை செய்யும்போது இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சுட்டு இது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி தட்டிக்கோங்க. பூண்டை மட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த அரைச்ச மிக்ஸிங்கை கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது சின்னதாக இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட கேட்டு கேட்டு தனியாகவே வாங்கி சாப்பிடுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக சாப்பிட்றதுக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தாங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி காரத்தை சேர்த்துக்கோங்க. அடுப்பில் ஒரு வானல் வச்சு வானல் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு போட்ட கடுகு வெடித்ததும் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து வதக்கி கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட துருவி வச்ச பீட்ரூட்டை எடுத்து வதக்கிக்கோங்க. இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாதுங்க. இதில் இருக்க ஈரப்பதமே இதுக்கு போதுமானது. சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளித்து விடுங்க, போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு அப்பப்போ திறந்து கிண்டி விட்டு மூடியை வச்சு வேக வைக்கணும். பீட்ரூட் நல்லா வெந்த உடனே தண்ணியெல்லாம் வத்திருச்சான்னு செக் பண்ணிவிட்டு திருகுன தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. தேங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த உருளைகளை உதுத்து விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வாழைப்பூ, கொத்தரங்காய், முள்ளங்கி, பீன்ஸு, கீரை எல்லாத்துலேயுமே செய்யலாம். ஆனால் கீரையில் செய்யும்போது மட்டும் கீரையோட அளவு ஜாஸ்தியாகவும் இதோட அளவு கம்மியாக இருக்கிற மாதிரியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பீட்ரூட்டில் சேர்த்து இந்த பருப்பும் பீட்ரூட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட்ரூட்டும் பொரியலும் மிக்ஸ் ஆனதுமே உங்கள் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.